எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஆஃபிஷனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்ஷன் செல்லிங்க்கு எவ்வளோ மினிமம் மார்ஜின் தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். என்கிட்ட கமெண்ட்டில், அதுக்கப்புறம் டெலிகிராம் குரூப்பில் எல்லோரும் அடிக்கடி கேட்குற கேள்வி, ஆப்ஷன் செல்லிங்க்கு எவ்வளோ மினிமம் மார்ஜின் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஆப்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாகவே ஆப்ஷன் செல்லிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகவே தேவைப்படும். உங்களுக்கே தெரியும், செபி லாஸ்ட் இயர் ஆப்ஷன் செல்லிங்க்கு லிவரேஜ் எல்லாமே கட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இன்ட்ராடேவாக இருக்கட்டும், இல்லைனா பொசிஷனலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மார்ஜின் தான் தேவைப்படும். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங் கம்பேர் பண்ணுறப்போ ஆப்ஷன் செல்லிங்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் மார்ஜின் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணுறது மூலமாக மார்ஜினை ரெடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறேன். இந்த ஆப்ஷன் செல்லிங்க்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுதுன்ட்டு நீங்கள் பார்க்கணுன்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட ஜீரோதா அக்கௌண்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆர்டர்ஸ் போய்க்கோங்க, அதுக்கப்புறம் பேஸ்கெட் போய்க்கோங்க. இங்கே ஒரு நியூ பேஸ்கெட் க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே நான் இப்போ பேங்க் நிஃப்டிக்கு செக் பண்ண போகிறேன். சும்மா ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 35,000 இருக்குது. நீங்கள் அவுட் ஆஃப் தி மணி ஒரு கால் இல்லைன்னா புட்டு செல் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நெக்டாக செல் பண்ணுறதா இருந்தால், சப்போஸ் நீங்கள் ஒரு 36,000 ஓகே, ஒரு கால் ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணுறீங்க, அதாவது 1000 பாயிண்ட்ஸ் ஆகி. இப்போ விக்ஸ் அதிகமாக இருக்கனால ப்ரீமியம் எல்லாமே அதிகமாக இருக்கும். நான் ஜென்ரலாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அவையில் செல் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுதுன்ட்டு. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி Thursday, இந்த வீக் எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. நான் 10th மார்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்க்கு உங்களுக்கு 7,500 தேவைப்படுது அப்ராக்சிமேட்டாக. அதுவே நீங்கள் இங்கே செல் போட்டிங்கன்னா 1,18,000 தேவைப்படுது. இது நீங்கள் ஹெட்ஜ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா 1,18,000 தேவைப்படும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேக்டாக செல் பண்ணிங்கன்னா ஒரு லாட்டுக்கு உண்டான மார்ஜின் ரெக்குயர்மெண்ட். நிஃப்டிக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், பட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒன்லி செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் 1,18,000 தேவைப்படும். அதுவே நீங்கள் ஹெட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இப்போ இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா, ஹெட்ஜ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஃபார் அவுட் ஆஃப் தி மணி போயிட்டு பை பண்ணிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்ட்ரைக் ப்ரைஸ், உங்களுக்கு மார்ஜின் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் 38,000 போகிறேன், அதாவது ரொம்ப மினிமமாக. ஓகே, இப்போ ப்ரைஸ் பாருங்கள், ஒன்லி 30 rupees இருக்குது. இதை நீங்கள் பை பண்ணிங்கன்னா எவ்வளோ மார்ஜின், கம்பைன்டு மார்ஜின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 61,000 தான் தேவைப்படுது ஆக்சுவலாக. சரிங்களா? பட் ஜென்ரலாக இன்ட்ராடேக்கு 30 rupees வச்சு ஹெட்ஜ் பண்ண மாட்டோம். ஒரு 10 rupees அந்த மாதிரி ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்ஜின் வேரி ஆகும். ஓகேங்களா? இதுதான். எப்பயுமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஹெட்ஜ் பண்ணக்குள்ளே பை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் செல் பண்ணக்குள்ளே அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் கேட்காது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே ரிக்வயர்டு மார்ஜின் 68,700 இருக்குது. இது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும், இந்த அமௌண்ட். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா 61,000 பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் பிளாக் ஆயிரும். இதுவே நீங்கள் இன்ட்ராடே பண்ணாமல் நான் ஒரு வீக்லி டைரெக்ஷனல் ட்ரேட் எடுக்கிறேன். அதாவது நான் 36,000 செல் பண்ண போகிறேன். ஓகே, நான் இந்த 38,000 டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் கொஞ்சம் பக்கமாக, அதாவது 37,000 கால் பை பண்ணுறீங்க ஒரு லாட்டு. ஓகே, அது 99 rupees இருக்குது. இப்போ பை பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஒன்லி 38,000 தான் தேவைப்படும். ஓகேங்களா? எப்பயுமே பை ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பேஸ்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே பை பொசிஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
சப்போஸ் நீங்கள் அயன் கான்டூர் அயன் ஃப்ளை இந்த மாதிரி போடக்குள்ள எப்பயுமே வந்து பை பொசிஷன் ஃபஸ்ட்டு இருக்கணும், அப்புறம் தான் செல் பொசிஷன் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ உங்களோட அனாலிசிஸ் வந்து மார்க்கெட் கீழே தான் போகும், இல்லை சைட்வேஸில் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 37,000 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 ருபீஸ் இருக்குது. ஸோ இந்த 36,300 இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தான் உங்களோட ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் லாட்டோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளோட ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ள உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 45,800 இருக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா 38,200 வந்து பிளாக் பண்ணிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ இது வந்து நீங்கள் எய்தர் கால் சைடு பண்ணலாம், இல்லை புட் சைடு பண்ணலாம். ஸோ இந்த ப்ரீமியம் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி மார்ஜின் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஸோ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்ஜின் ரொம்ப கம்மியாகுதுன்ட்டு ரொம்ப க்ளோஸில் வந்து நீங்கள் ஹெட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ அது உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை ரொம்ப கம்மி பண்ணும். ஸோ பர்டிகுலர்லி இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் ஸோ நீங்கள் வந்து ஹெட்ஜ் பண்ணக்குள்ளே மினிமம் தான் ஹெட்ச் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 70,000 இருந்தால் தான் இன்ட்ராடே இல்லைனா வீக்லி ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வீக்லி ஸ்ட்ராட்டஜி பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீக்லி ஸ்ட்ராட்டஜி நான் ஒரு சிம்பிள் அயன் கண்ட்ரோல் போடுறேன், சரிங்களா? ஸோ அயன் கண்ட்ரோல் போட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் 36,000 நான் வந்து செல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேவுக்கும் அதே மார்ஜின் தான் தேவைப்படும், ஓவர் நைட்டுக்கும் அதே மார்ஜின் தான் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ செபி வந்து அந்த மாதிரி லாஸ்ட் இயர் சேஞ்ச் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ இப்போ ஒரு சிம்பிள் அயன் கண்ட்ரோல் போடுறேன். நான் வந்து 36,000 செல் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து 37,000 பை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் புட் சைடு வந்து 34,000 வந்து செல் பண்ணிக்கிறேன். 10th March 34,000 புட் ஆப்ஷன். ஓகே, ஸோ நான் ஒரு லாட் செல் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் 33,000 புட் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணிக்கிறேன். ஸோ 180 ருபீஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 51,400 தேவைப்படுது. ஸோ ஒரு சிம்பிள் அயன் கண்ட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 51,400 மார்ஜின் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே பை ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் செல் ஆர்டர் போடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பை ஆர்டர் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செல் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ தான் மார்ஜின் பெனிஃபிட் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்பிட்வீன் நீங்கள் வந்து ஒரு செல் ஆர்டர் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்ஜின் டிடெக்ட் ஆகிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெக், அதாவது புட் லெக் நீங்கள் போடுறதுக்கு கரெக்டாக உங்கள்கிட்ட மார்ஜின் இருக்காது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா 68,300 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனவுடனே 51,400 பிளாக் ஆகிரும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ உங்கள்கிட்ட ஜீரோ அக்கௌண்ட் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஆப்ஸ்டா இருந்ததுன்னா ஆப்ஸ்டாவில் கூட நீங்கள் எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணலாம். பட் வந்து ஆப்ஸ்டா அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது, மோரர்லெஸ் சிமிலராக இருக்கும் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 lakh பக்கமாக டிஃப்ரென்ஸ் வரும், அதாவது ஜீரோதாக்கும் இந்த ஆப்ஸ்டாக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அல்டிமேட்டாக உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்க மார்ஜின் கால்குலேட்டர் இல்லைனா ஜீரோதா இருந்ததுன்னா ஜீரோதா கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 70,000 தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அயன் ஃப்ளை இல்லைனா சேடல் இதெல்லாம் க்ரியேட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு மார்ஜின் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மார்ஜின் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த அயன் கவுண்டர் மாதிரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நம்ம செல் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸே தான் மூவ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ ஒன்றும் மார்ஜின் எக்ஸ்ட்ரா வராது. பட் நீங்கள் வந்து அயன் ஃப்ளை இந்த மாதிரி போகக்குள்ள ஆஸ் பர் நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து
எக்ஸ்ட்ராவாக காலையோ புட்டியோ செல் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்ஜின் தேவைப்படும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு சிம்பிள் அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு அதுக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே அயன் ஃப்ளை வந்து ரெடிமேடாகவே இருக்குது. ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இங்கே அயன் ஃப்ளைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஒரு 86,000 தேவைப்படுது. பட் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு காலையோ புட்டியோ செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு உங்களுக்கு 60,000-70,000 தேவைப்படும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா செல் பண்ணுறதையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணி தான் செல் பண்ணுவோம். ஓகே. ஸோ ரொம்ப தள்ளி தான் பை பண்ணுவோம். அதனால் ஒரு 60,000-70,000 தேவைப்படும். சரிங்களா? ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் மார்ஜின் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.